அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியாக பலம் வரக்கூடிய மகரம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியாத ஒரு கோழைத்தனமான ஒரு குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இறுதி நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது. ஒரு நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நான் ஒரு கெட்டவன் இல்லை, எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஒன்று எனக்கு இந்த கெட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி இருந்துட போகிறதில்ல. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்க அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருந்துட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படைப்புங்க நீங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க ரொம்ப ஒரு ரேர் பீஸ், நீங்கள் ஒரு பொக்கிஷம்னே என்னை கேட்டால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். பொதுவாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் கிரகநிலையோட அமைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்காங்க அவங்கள பொறுத்து தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும். அந்த ஒரு வகையில் கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. இவரை தொடர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் பாம்பு கிரகமான ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுப கிரகமான குரு பகவானும், பூமிகாரகன் செவ்வாய் பகவான் 2 பேரும் கூட்டணியில் அமைஞ்சிருக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவானும், புதன் பகவான் வக்ரகதியிலையும், சுக்கிர பகவானும், அதாவது இவங்க 3 பேருமே, இந்த 3 கிரகங்களுமே கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா களத்திர ஸ்தானத்தில். அதை தொடர்ந்து பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா நிழல் கிரகம் இல்லைங்களா. ஸோ இந்த கிரகங்களுடைய ஒரு அமைப்பை பொறுத்து மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகுங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போ நான் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் ஒரு 51 ரூபாய்க்கு ஜாதகம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பினாலே இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலே போதுமானது. நார்மல் கால் அப்படிங்கிறது பண்ண வேண்டாங்க. ஏன்னா நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத தலை இருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு விதத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குறது மூலமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவு அப்படின்னாலே பயப்படாதீங்க, எல்லாமே சுப செலவுகளாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. முக்கியமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கீங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும், இல்லை நீங்களே தனிப்பட்ட முறையில் ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி, இல்லை கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி, உங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அதே போல் சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு சுமூகமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த உறவு அப்படிங்கிறது ஒரு சுகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியர்களால் திடீர் நெருக்கடிகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே நல்லது.
தேவையற்ற பயணங்கள் ஏற்பட ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகக்கூடிய ஒரு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் விளைவிக்கிறது சிறப்பு, வீண் அலைச்சலாக தான் அது உங்களுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பேசுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது இல்லை, குடும்பத்துக்கு நல்லதில்லை. எப்படி மற்றவங்களுக்காக நல்லது கெட்டதை யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் எல்லா விஷயமுமே உங்களுக்கு நல்லதாக கெட்டதாக அமைந்திருக்கா ஒரு பரிசீலனை அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுங்க. சரிங்களா? அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் என்பது ஏற்பட்டு நீங்குங்க. அதுவும் கொஞ்சம் விவகாரமாக எதுவும் இருக்காது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னோட வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்கள விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்கள விட்டு விலகி நிற்கவும் மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள எந்ததொரு மனக்கசப்பும் நிரந்தரமாக இருக்காது. அடுத்ததாக பிள்ளைகளுடைய பள்ளி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு. முக்கியமாக அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தருங்க. முக்கியமாக உங்களுக்கு தாங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சுமூகமாக பேசி பழகுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தோழர்கள் அவங்களாம் இருப்பாங்கல்ல, தோழிகள் அவங்கள்ட்ட வீண் வாக்குவாதம் அதெல்லாம் செய்யாதீங்க, இல்லைன்னா மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு வேகம் காணப்படும். சக மாணவர்கள்கிட்ட சுமூகமாக அவங்கள அனுசரித்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தத்தில் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதும், கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அனுசரணை அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுல சிறிதளவும் சந்தேகமே கிடையாதுங்க. கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிங்கிறது மகர ராசியினுடைய பொது பலன்கள். அடுத்ததாக கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த ஒரு வகையில் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்ததொரு விஷயத்துக்குமே கொஞ்சம் தயங்கி நீங்கள் நின்னீங்க இல்லைங்களா, அந்ததொரு போக்குங்கிறது மாறும். பார்த்துக்கலாம், நான் செஞ்சுப்பேன், நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு மன வலிமை அப்படிங்கிறது உண்டாகுங்க. இந்ததொரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்ததொரு பொறுப்பையும் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அதை கவனமாக இருக்கட்டும். முக்கியமாக உங்கள் உடைமைகள் இருக்குது இல்லைங்களா, விலை உயர்ந்த பொருட்களை கையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், விலை உயர்ந்த மொபைலு, வண்டி, ஓகேங்களா, பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக பயன்படுத்திக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனம் அப்படிங்கிறது இருக்கட்டும். வாகனங்களாலையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உங்களுடைய தந்தை வகையில் பார்க்கும்போது அவர்கிட்ட உங்களுடைய கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பா கிட்ட வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது வேணால், அவர் என்ன பேசணும்னு சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து பேசுங்க. அடுத்ததாக சொத்துக்களை அடைவதில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாங்க. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பொறுமையை கடைப்பிடிங்க. தன்னால் சொத்துங்கிறது உங்கள் கைக்கு சேரும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் இது அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா விருத்தியாகும். சரக்குகளில் விற்கிறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் ரீதியாக மகர ராசிக்கு இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவே அமோகமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க சகலமும் நல்லதாகவே இருக்கும். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான ஒரு பயணங்கள் செல்ல நேரிடலாம். அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தில் சுப காரியம் அப்படிங்கிறது நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கி நெருக்கம் என்பது அதிகரிக்கும். மேலும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு பலவிதங்களில் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமையப்போகுது. உங்களுடைய அந்த கேர்லெஸ் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு
எந்ததொரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, யார் உங்ககிட்ட பேசினாலும் சரி, சகல விஷயங்கள்லையுமே ஒரு கண்ணும் கருத்தும் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த கடவுளை நினச்சாலும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறத தடுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான ஒரு உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் கண்ணீர் தான் மிச்சம், என்னை புரிஞ்சிக்க ஆளே இல்லை, ஏதோ என் வாழ்க்கை சக்கரம் வந்துட்டு உருண்டுக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் கூட புலம்பியிருப்பீங்க. சில சமயங்களில் யாருக்கும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஒன்று அதிகமாக மகர ராசிக்காரவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட அழுது திட்டிருப்பீங்க, இல்லை அமைதியாக படுத்து தூங்கியிருப்பீங்க. எந்த அளவுக்கு அழுக முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்திக்க முடியுமோ இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த போக்கு எல்லாமே மாறப்போகுது. அது அப்படியே உள்டாவா, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் இருந்து இந்த ஆடி மாதத்தை இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு கவலைகள் அப்படிங்கிறத மறந்து, கஷ்டங்கள் மறந்து நீங்கள் கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சனி பகவானை சனிக்கிழமைகளில்